ஓம் சாந்தி. 17/5/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நான் மலர் ஆகியுள்ளேனா? தேக அகங்காரத்தில் வந்து முள்ளாக ஆகவில்லைதானே என தன்னைத்தானே பாருங்கள். தந்தை உங்களை முள்ளிலிருந்து மலராக ஆக்குவதற்காக வந்துள்ளார். கேள்வி: எந்த நிச்சயத்தின் ஆதாரத்தில் தந்தையிடம் நீங்காத அன்பு வைக்க முடியும்? பதில்: முதலில் தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்திக் கொண்டீர்கள் என்றால் தந்தையிடம் அன்பாக இருப்பீர்கள். நிராகார தந்தை இந்த பாக்கிய ரதத்தில் வீற்றிருக்கின்றார் என்ற உறுதியான நிச்சயமும் இருக்க வேண்டும். அவர் நமக்கு இந்த பிரம்மா பாபா மூலமாக படிப்பித்து கொண்டு இருக்கின்றார். இந்த நிச்சயம் நீங்கிவிட்டது என்றால் அன்பும் குறைந்துவிடும். ஓம் சாந்தி. முள்ளிலிருந்து மலராக ஆக்கக்கூடிய பகவானுடைய மகா வாக்கியம், அதாவது தோட்டக்காரரின் மகா வாக்கியம், நாம் இங்கே முள்ளிலிருந்து மலராக வந்துள்ளோம் என குழந்தைகள் அறிவார்கள். முன்னர் நாம் முள்ளாகத்தான் இருந்தோம், இப்பொழுது மலராக ஆகிக் கொண்டே இருக்கின்றோம் என ஒவ்வொருவரும் அறிவார்கள். பதித்த பாவனரே வாருங்கள் என தந்தையின் மகிமையை பாடுகின்றனர். அவர் படகோட்டி, தோட்டக்காரர், பாபகட்டீஸ்வரர், பாவங்களை போக்கக்கூடியவர் ஆவார். படகோட்டினா இந்த கலியுகம் அப்படின்ற நரகத்திலிருந்து சத்தியுகம் எனக்கூடிய ஸ்வர்க்கத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றார். இக்கரையிலிருந்து அக்கறை அழைத்து செல்றதுனால அவர் படகோட்டி. தோட்டக்காரர் அப்படின்னா முள்ளிலிருந்து மலராக மாற்றுகின்றார். அடுத்து பாபகட்டீஸ்வரன் அப்படின்னா பாவங்களை நீக்கக்கூடியவர். பல பெயர்களை சொல்றோம், ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் இருக்கின்றன. ஆனால் உருவம் அனைத்து இடங்களிலும் சிவலிங்கம் தாங்க வச்சிருக்காங்க. பாபகட்டீஸ்வரன் சிவலிங்கம் தான். பபுல்நாத் முல்லை மலரா மாற்றக்கூடியவர். கருவேல முள்ளு ரொம்ப விஷம், அதை கூட மலரா மாற்றக்கூடிய சக்தி இறைவனிடம் இருக்கு. மும்பையில பபுல்நாத் டெம்பிள்ல அங்கேயும் சிவலிங்கம், சிவன் கோவில் எல்லா இடத்துலயும் சிவலிங்கம் தான் வச்சிருக்காங்க. இந்த பாபநாசம் அப்படின்ற இடத்துல கூட சிவன் கோவில்ல சிவலிங்கம் தான் வச்சிருக்காங்க. பாவங்களை நீக்கக்கூடியவர். அப்படி ஒரு ஒரு இடத்துலயும் கோவில்ல அந்த லிங்கம் தான் வைக்கப்பட்டுள்ளது. ஞானக்கடல், சுகக்கடல் என அவருடைய மகிமையும் அளவிட முடியாதது. ஞானத்தை கொடுக்கறதுனால அவருக்கு சோம்நாத், சோம ரசத்தை கொடுத்தவர். சோமரசம் அப்படின்றத நாலேஜ். இந்த ஞானத்தினால ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்குது. மனித நிலையிலிருந்து தெய்வ நிலையை ஆத்மா அடைகின்றது. அதனால சோமநாத் அப்படின்னு பெயரு. அதனால கடவுளுக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க. அகத்து ஈஸ்வரர் அப்படின்னா நம்மளுடைய அகத்தில் வீற்றிருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். விஸ்வநாத் அப்படின்னா முழு உலகத்தினுடைய எஜமானர். பசுபதிநாத் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் துணைவனாக இறைவனே இருக்கின்றார். அதனால அவருக்கு பசுபதிநாத் அப்படின்னு பெயர். எல்லா பெயர்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இது அவருடைய மகிமைகளை குறிக்கக்கூடியது ஆகும். ஆனா எல்லா இடத்துலயும் சிவலிங்கம் தான் வைக்கப்பட்டுள்ளது. உருவம் ஒண்ணுதான், ஒளியானவர்.
நம்ம லிங்கமா வழிபாடு பண்றோம். மற்றபடி எல்லா குணங்களிலும், எல்லா சக்திகளிலும் இறைவன் கடலானவர். நாம் அந்த ஒரு தந்தையின் அருகில் அமர்ந்திருக்கின்றோம். அவரோட நாலேட்ஜ் கிடைக்கிறதே நம்ம பல பிறவிகளோடைய புண்ணியம் தான் கடவுள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாரு. இறைவனோட மகா வாக்கியத்தை கேட்கறதுக்கு நம்ம சாதாரண புண்ணியம் இல்லை, அதிகமான புண்ணியம் செஞ்சிருக்கிறோம். பல பிறவிகளோட பக்தியின் பலன் தான் கடவுள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாரு. முள்ளாக இருந்த நம்மளை தான் கடவுள் மலராக, அதாவது மனித நிலையிலிருந்து தேவ நிலைக்கு அழைத்து செல்கின்றார். இது எல்லாமே இறைவன் செயலாகும். இது லட்சியம், நம்மளோட லட்சியம் அதுதான். நரனிலிருந்து நாராயணன் ஆவது குறிக்கோளும் அதுதான். இப்பொழுது ஒவ்வொருவரும் தன் மனதிற்குள் பார்க்க வேண்டும், எனக்குள் தெய்வீக குணங்கள் உள்ளனவா? நான் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவனாக இருக்கின்றேனா? ஏன்னா இறைவன் எல்லா குணங்களிலும் நிறைந்தவர். நான் அதே போல இருக்கிறேனா அப்படின்னு அவங்கவங்க சோதனை செய்ய வேண்டும். முன்னர் தேவதைகளின் மகிமைகளை பாடிக்கொண்டு இருந்தார்கள். தம்மை முள்ளாக நினைத்து கொண்டனர். நாங்கள் தெய்வீக குணங்கள் இன்றி தோல்வி அடைந்தவர்கள், எங்களுக்கு எந்த நற்குணங்களும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நற்குணங்கள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இப்ப சூரியன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இருள் சூழ்ந்து காணப்படுதுன்னு அர்த்தம். இப்ப எப்ப நம்ம தெய்வீக குணங்களை இழந்தோமோ அப்ப இந்த 5 விகாரங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டன. தேக அபிமானம் கூட மிகவும் கடினமான அபிமானம் ஆகும். தேக அபிமானம் வந்ததுனாலதான் அந்த 5 விகாரங்கள் வந்துச்சு. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டால், தேக அபிமானம் இருக்கிறதுனால தானே விகாரங்கள் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பாபா நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? தன்னை ஆத்மா என உணருங்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆத்மா உணர்வுல இருக்கும் பொழுது அனைத்து தெய்வீக குணங்களும் எமர்ஜ் ஆயிடும். தந்தையிடமும் மிகவும் அன்பு இருக்கும். நிராகாரமான சிவ தந்தை இந்த சரீரத்தில் வீற்றிருக்கின்றார் என எப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். இதை நிச்சயப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட பிறகு சில நேரங்கள்ல நம்பிக்கை உடைந்து விடுகின்றது. ஏன்னா இந்த கடவுளை கண்ணில் பார்க்க முடியாத, ஃபீல் தான் பண்ண முடியும். அதனால கண்ணில் பார்க்க முடியாத பொருள் மேல நம்பிக்கை குறையுது. கண்ணில் பார்க்குற மனுஷங்களெல்லாம் நம்புறாங்க. கடைசியில் அவங்க தான் ஏமாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. கண்ணில் பார்க்க முடியாத இறைவன் தான் உண்மையிலே நம்மளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து உதவி செய்யக்கூடியவர். அதனால தான் பக்தியில் என்ன சொல்கிறோம்? நற்றுணையாவது நமச்சிவாயமே அப்படின்னு சொல்கிறோம். கடைசி வரைக்கும் நம்மளுக்கு துணைவனாக செத்து போனால் கூட அந்த ஆத்மாவுக்கு துணைவனாக இறைவன் இருக்கிறாரு இல்லையா? அப்போ எவ்வளோ நம்பிக்கை வைக்கணும் அவர் மேலே. கண்ணில் பார்க்கலன்னா என்ன பரவாயில்ல, ஃபீல் பண்ண முடியுதுல்ல, அவரோட உதவிகளை அனுபவம் செய்கிறோம்ல, அதனுடைய ஆதாரத்தில் நம்பிக்கை வைக்கலாம்ல. பாபா சொல்கிறாரு, நீங்கள் நம்பிக்கை வைங்க. நிச்சயப்படுத்தி கொண்டிருந்தாலும் சில பேருக்கு தான் அந்த நிச்சயம் உடைந்து விடுகின்றது. நாம் சிவ தந்தையிடம் வந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்படி சொன்னவங்களுக்கு நம்பிக்கை எப்படி போச்சு? கனெக்ஷன் கட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா எப்போ கனெக்ஷன் கட் ஆகுதோ அப்போ மாயா நடுவில் புகுந்து விளையாடிடுது. அப்போ நம்பிக்கை போயிடுறது. அதனால நம்ம இறை நினைவில் தொடர்ச்சியாக இருப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அவர் இந்த பாக்கியசாலி ரதமான பாக்யரத்த, தமிழ்ல பகீரதன்னு சொல்றோம், பாக்யரத்தன்னு ஹிந்தியில சொல்றோம். பாக்யரத்த அப்படின்றது பாபா வந்த ரதம், பாக்யசாலி ரதம். பிரம்மா பாபாவோடைய உடல் என்ன பாக்கியம் பண்ணியிருந்தா அதுல சிவன் வரக்காய பிரவேசம் செய்வார். எல்லாரோட உடம்புலையும் வரல, பிரம்மா உடம்புல வராருன்னா அந்த சோல் எவ்வளோ பாக்கியம் செய்திருக்கு, அந்த உடல் எவ்வளோ பெரிய பாக்கியம் செய்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நந்திக்கு எவ்வளோ பூஜை பிரதோஷத்துல நடக்குது, அப்புறமா தான் சிவனுக்கே பூஜை நடக்குது. அந்த ரதத்துக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமாகத்தான்
அந்த நந்திக்கு முதல்ல பூஜை வந்து பண்றோம். இறைவனை தாங்குறார்ல. பிரஜாபிதா பிரம்மாவின் உடலில், அதாவது பாக்கியசாலி ரதமாகிய பிரஜாபிதா பிரம்மாவின் உடலில் சிவ தந்தை அவதாரம் செய்துள்ளார். ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தந்தை ஒரு சிவ பரமாத்மா ஆவார். அதாவது விஸ்வநாத், முழு உலகத்திற்குமே அவர் தந்தையாக இருக்கிறாரு. திரிபுவனேஸ்வரன் அப்படின்னு கூட சொல்றோம். 3 புவனங்களின் அதிபதி அவரை இந்த ரதத்துல சாதாரண உடல்ல வந்திருக்கிறாருல, சிம்பிளா இருக்கிறாரு, எளிமையாக, முற்றிலும் உறுதியாக இந்த நிச்சயம் இருக்க வேண்டும். சாதாரணமா லௌகீகத்துல வந்து கடவுள் அப்படியே அவதரிக்கிறாரு அப்படின்னா இடிலாம் இடிக்கும், மின்னல்லாம் மின்னும், அப்படியே ஒரு காட்சி கிடைக்கும், அப்படிதான் கடவுள் வருவார்னு நினைச்சோம். ஆனா இங்க சிவபாபா பிரம்மா பாபா உடம்புல, இப்ப குல்சார் தாதை உடம்புல வராங்க. வரதும் தெரியல, போறதும் தெரியல. பாபா சொல்றாரு, ஆத்மாவே அப்படிதானங்க. இப்ப ஆத்மா வந்து கர்ப்பத்துல பிரவேசம் ஆகும்போது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஆனா அந்த அந்த தாய் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த உடம்புல இருந்து சோல் வெளியில போயிடுச்சு அப்படின்னா யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த உடம்பு கட்டையாயிடும். அப்ப அந்த ஆத்மா உயிர் அந்த உடம்புல இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அசைவு இல்லாம போயிடும். பிண்டம் அசைஞ்சதுன்னா ஆத்மா உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். அசைவற்ற ஜடமா மாறும் பொழுது உடல், ஆத்மா வெளியில போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது எதுவும் இடி இடிக்காத, மின்னல்லாம் மின்னாத, அப்படியே சைலண்டா நடக்கும். உள்ள வர்றதும் வெளியில போறதும். அதுக்கப்புறம் அதனுடைய கர்ம அனுசாரம் பர்த் ரீபர்த்ல போகுது. அதே மாதிரிதான் கடவுள் கூட அவருக்குன்னு சொந்த உடல் இல்லாதனால வேற ஒருத்தரோட உடம்புல வராரு. வரும்போதும் யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த உடலுக்கு சொந்தமானவருக்கு தெரியும். ஒரு வித்தியாசமான அனுபவம் அவங்களுக்கு இருக்கும். அப்புறம் பாபா கிளாஸ் எடுப்பாரு. அப்புறம் கிளம்பிடுவாரு. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து சைலண்டா தான் நடக்கும். கடவுள் உள்ள வர்றதும் சைலண்டா, வெளியில போறதும் சைலண்டா போயிடுவாரு. அவர் இருக்கிற வரைக்கும் ஞானத்தை சொல்றாரு. அப்ப அந்த இறைவன் மேல நம்பிக்கை இருந்தா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸும் அது மேல நம்மளுக்கு மகா வாக்கியம், சிவனுடைய மகா வாக்கியத்து மேல நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தாதான் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எண்ணமே வரும். அப்புறமா தான் தாரணை பண்ணணும். முதல்ல அவரை நம்பணும். அவர் தான் பிரம்மா உடம்புல வந்திருக்காருன்றது நம்பிக்கை இல்லாத வரைக்கும் அவர் சொல்ற ஞானத்து மேல நம்பிக்கை அவ்வளவா இருக்காது. அறகுறை நம்பிக்கையா இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயத்துல மாயாயிட்டா அடிக்ட் ஆயிடுவாங்க. யாருக்கு 100% ஃபெய்த் இருக்கும், அவங்க கடைசி வரைக்கும் எவ்வளவு மலை மாதிரி பிரச்சனை வந்தாலும் அவங்க பாபா குழந்தையா இருப்பாங்க. முற்றிலும் உறுதியாக நம்பிக்கை இருக்க வேண்டும். சிவன் தான் பிரம்மா பாபா உடம்புல வந்து பேசுறாரு. இந்த மகா வாக்கியங்கள் இறைவனால உச்சரிக்கப்பட்டது. இதில் தான் மாயை சந்தேகத்தை கொண்டு வருகின்றது. ஒரு கன்யா வந்து கல்யாணம் ஆயிட்டு அவங்க கணவரோட போயிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நினைக்கிறாங்க இனிமே அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும், ஹஸ்பண்ட் வீட்டில் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினச்சிதான் பேரண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் என்ன சுகம் கிடைக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக வீட்டில் இருக்கிற வரைக்கும் இருந்த ஃப்ரீடம் அங்கே போனவொடனே போயிடும். வீட்டில் இருக்கிற வரைக்கும், கன்னியாவாக இருக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட இருந்த பியூரிட்டி வந்து கல்யாணம் ஆன உடனே போயிடும். அப்புறம் எல்லார் காலையும் விழ வேண்டி வரும். அது மாதிரி ஆயிடும். ஆனா இதெல்லாம் தெரியாத நிறைய பேருக்கு. அதுல தான் ஏதோ சுகம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன சுகம் இருக்கு அப்படின்றது கடவுளுக்கு தான் தெரியும். குமாரியாக இருக்கும் பொழுது தாய், தந்தை முதலியவர்கள் அந்த கன்னியாவுக்கு பூஜையே பண்ணுவாங்க. அந்த மாதிரி தலை வணங்குவாங்க. ஆனா வந்து எப்போ வந்து அவங்க தூய்மை இழந்து போயிடுறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க எல்லார் காலையும் விழ வேண்டியதா ஆயிடுறது. இன்று அனைவரும் அவங்களுக்கு தலை வணங்குகின்றனர். நாளை தானே தலை வணங்க தொடங்குகின்றாள். கன்னியா இருக்கிற வரைக்கும் கன்னியாவுக்கு வீட்டில் ஒரு பிரின்சஸ் மாதிரி வளர்க்குறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு அவங்க சொல்றதா சட்டம். அது மாதிரிலாம் சில வீட்டில் இருக்கும். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அது மாதிரி இருக்காதுல்ல. அவங்க போய் எல்லார்கிட்டையும் தலை வணங்க வேண்டியதா இருக்கு. இதுல எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, தூய்மையா இருக்கிற வரைக்கும் வந்து நீங்க ராணி மாதிரி இருந்தீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில்
ஆத்மா உத்தமமாக ஆகிக் கொண்டே இருக்கின்றது. நாளை எங்கே இருப்பீர்கள்? இன்று இந்த வீடு, நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் என்னவாக உள்ளது? எவ்வளவு அழுக்காக ஆகியுள்ளது. உண்மையிலேயே ஸ்தூலமாவே இந்த உரம்லாம் போட்டு, ஃபெர்டிலைசர்ஸ்லாம் போட்டு அந்த நிலம் விஷமாயிருக்கு. அப்புறம் ஃபேக்ட்ரிஸோட கழிவுகளால ஆறு, கடல் எல்லாமே விஷத்தன்மை நிறைஞ்சதா மாறி இருக்கு. அந்த புகையினால நம்மளை சுத்தி இருக்கிற வாயு மண்டலம், காற்று மண்டலம் மாசுபட்டு இருக்கு. இப்படி 5 தத்துவங்களும் மாசுபட்ட உலகத்துல தான் ஓசோன் லேயர்லயே ஓட்டை போட்டு வச்சிருக்கோம் நம்ம. இந்த மாதிரியான ஒரு மாசு நிறைந்த ஒரு உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு இன்னொரு பேரு வேஷ்யாலயம், பத்தீத்தமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அனைவரும் பிறக்கிறதும் விஷம் மூலமா உலகமும் விஷமா இருக்கு. அதாவது 5 எலிமெண்ட்ஸ் பொல்யூஷன் ஆயிருக்கு. எல்லா இடத்துலயும் பொல்யூஷன் அதிகமா தான் இருக்கு. அதனாலதான் பிறக்கும் போதே குழந்தைங்கள்லாம் உடம்பு சரியில்லாம, ஆரோக்கியம் இல்லாம பிறக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். அதுவும் முக்கியமா பொல்யூஷன் பாரத நாட்டுல ரொம்ப அதிகமாவே இருக்குது. ஆனா இதே பாரத நாடு தான் ஒரு காலத்துல எப்படி இருந்தது? சிவாலயமா இருந்தது. அங்க தூசி கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி தங்க மாளிகை, வைர மாளிகை எல்லாம் நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு இதே பாரத நாடு. அங்கதான் நாமளும் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 5000 வருஷம் காலச்சக்கரத்துல நாமளும் 84 வேஷம் போட்டு இங்க சேர்ந்து இருக்கிறோம். சுகம் அதிகமா பார்த்தோம் நம்ம. அதனாலதான் துக்கத்தையும் அதிகமா பார்க்கிறோம். 5000 வருடங்களுக்கு முன்பு மிகவும் சுகம் மிக்கவர்களாக இருந்தீர்கள். துக்கத்தின் பெயர் அடையாளம் அப்ப கிடையாது சத்தியுகத்துல. துக்கம்னா 1 கிலோ எவ்வளோன்னு கேட்போமா? அப்படின்னா என்னன்னு தெரியாத. இப்பொழுது மீண்டும் அப்படி ஆவதற்காக வந்திருக்கின்றோம். மனிதர்களுக்கு சிவாலயத்தை பற்றி தெரியவே தெரியாத. ஸ்வர்க்கம் சிவாலயம் என சொல்லப்படுகின்றது. சிவ தந்தை சொர்க்கத்தின் ஸ்தாபனையை செய்தார் என அனைவருமே சொல்கின்றார்கள். இறைவன் தான் சொர்க்கத்தை படைச்சாரு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனால் தந்தை எங்கே என கேட்டால், இப்போ கடவுள் தான் சொர்க்கத்தை படைச்சாருங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்போ இந்த பூமியில சொர்க்கம் இல்லைன்னு தெரியும் எல்லாருக்கும். சரி, அப்பா எங்க இருக்கிறாருன்னு கேட்டா, ஈஸ்வர் சர்வ வியாபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்வ வியாபினா என்ன அர்த்தம்? கல்லிலே இருக்கிறாரு, முள்ளிலையும் இருக்கிறாரு. இந்த நாய், பூனை, மீன், ஆமை இதெல்லாம் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம்லாம் காமிச்சிட்டாங்க பக்தி மார்க்கத்துல. இது எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. கடவுள் அது மாதிரி அனிமல்ஸ்ல எல்லாம் வரமாட்டாரு அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் புருஷோத்தமர்களாக இருந்தீர்கள். ஆத்மா உத்தம புருஷனாக இருந்தது. பிறகு 84 பிறவிகள் எடுத்து எடுத்து இப்ப நீங்க என்னவா மாறி இருக்கிறீங்க என சிவ தந்தை கேட்கின்றார். நரகவாசியாக ஆகியுள்ளீர்கள். ஆகையினால அனைவரும் பாடுறாங்க, ஓ பதீத பாவனரை வாருங்கள், எங்களை நரகத்திலிருந்து ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள். இது இறுதி பிறவியாகும். விஷத்தை அருந்துவதை விட்டுவிடுங்கள் என சிவ தந்தை சொல்கின்றார். ஆனாலும் இதை சில பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த பியூரிட்டி எவ்வளவு முக்கியம்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. தூய்மை அடையுங்கள் என அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இப்பொழுது சொல்கின்றார். தூய்மையா இருங்கன்னு சொன்னவர் யாரு? உண்மையிலேயே சிவபாபா மேல நம்பிக்கை இருந்தா அவர் சொன்ன மகா வாக்கியத்தை நம்ம தாரணை பண்ணுவோம். தூய்மையா இருங்கன்னு சொன்னவர் யாரு? கடவுள் தானே சொன்னாரு. யாருக்காக சொன்னாரு? நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாரு. அப்ப நம்ம செஞ்சுதானே ஆகணும். அனைவரும் பாபா என சொல்லவும் செய்கின்றனர். முதலில் ஆத்மாவிற்கு அந்த சிவ தந்தை நினைவில் வருகின்றார். அதுக்கப்புறம் தான் பிரம்மா பாபா ஞாபகத்திலே வராரு. ஏன்னா சிவபாபா பிரம்மா பாபா உடம்புல இருக்கிறாரு அப்படின்னு தானே பார்க்குறோம். அதனால முதல்ல ஞாபகத்துல வரக்கூடியவர் நிராகாரமான சிவ தந்தை ஆவார். நிராகாரத்தில் அந்த பாபா, பிறகு சாக்காரத்தில் பிரம்மா பாபா,
பரமாத்மா வந்து தூய்மையற்ற ஆத்மாக்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கின்றார். நீங்களும் கூட முதலில் விசித்திரமாக சரீரமற்றவர்களாகத்தான் இருந்தீர்கள். பரந்தாமத்துல யாருக்காவது சரீரத்தோட இருப்பாங்களா? எல்லாரும் புள்ளியா தான் இருந்தாங்க. தந்தையுடன் இருந்தீர்கள். ஆனா அப்பா கூட இருக்கிறோன்ற அந்த ஃபீலிங்ஸ் கூட அப்ப இருக்காது. பிறகு இங்க நடிப்பதற்காக பூமியை நோக்கி இறங்கி வந்தீர்கள். இந்த சக்கரத்தை நல்ல விதமாக புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் சத்தியுகத்தில் புதிய உலகத்திற்கு செல்லக்கூடியவர்கள். நாம் ஸ்வர்க்கத்திற்கு செல்வோம் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்கள் அல்லவா? சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குதானே? கிருஷ்ணர் போல குழந்தை கிடைக்க வேண்டும் என இந்த மாதாஸ்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. கிருஷ்ணர் போல குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பொழுது நான் உங்களை கிருஷ்ணராவே ஆக்குறதுக்காக வந்திருக்கிறேன். அதாவது நரனை நாராயணன் ஆக்குறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றார். அங்கே குழந்தைகள் கிருஷ்ணர் போலதான் இருப்பாங்க. எல்லா குழந்தையும் வந்து அப்படியே தேவதையா இருக்கணும்னா எப்படி இருக்கும்? கிருஷ்ணா மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு செல்கின்றீர்கள். நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானனாக ஆகின்றீர்கள். நான் மலராக ஆகியுள்ளேனா என்ன? இப்பொழுது தன்னையே கேளுங்கள். இங்க என்னை மாற்றி கொண்டால்தான் அங்க போறதுக்கு பாஸ்போர்ட் விசாலாம் கிடைக்கும், சத்தியகத்துக்கு போறதுக்கு. அதனால என்னென்னலாம் என்னை மாத்திக்கிட்டேன் அப்படின்றத பாருங்க. எங்கேயாவது தேக அபிமானத்துல வந்து முள்ளு மாதிரி இல்லதானே? மனிதர்கள் தம்மை ஆத்மா என புரிந்து கொள்வதற்கு பதிலாக தேகமாக நினைத்து கொள்கின்றார்கள். ஆத்மாவை மறந்ததால் தந்தையையும் கூட மறந்து விட்டார்கள். சிலருக்கு அடிபட்டு சுய நினைவு இழந்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்கள பார்க்க அவங்க பேரண்ட்ஸே வந்தா கூட அவங்கள மூணாவது மனுஷங்களை போல பார்ப்பாங்க. நீங்க யாருன்னு கேட்பாங்க. வீட்டுக்கு போலன்னா வீடு எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ஞாபகம் இருக்காது. நம்ம நிலைமையும் அப்படிதாங்க. நம்மளுக்கு சுய நினைவு இல்லை, ஆத்மான்ற ஞாபகம் இல்லை. இப்ப கடவுளே வந்து ஞானத்தை சொன்னா கூட புரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு, ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு அவரை கூப்பிட்ற மாதிரி பார்க்குறாங்க. அது நம்மளோட தாய் வீடு. 5000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த வீட்டுக்கு போக முடியும். அதுக்காக நம்ம பக்தியில முக்தி அடையிறதுக்காக பல பிரயத்தனம் பண்ண ஆத்மாக்கள் தான். இப்ப உண்மையிலே வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக கடவுள் வந்தா எல்லாமே நம்மளுக்கு வித்தியாசமா தெரியுது. ஏன்னா அந்த சுய நினைவு டோட்டலா இல்லை. ஆத்மான்ற ஞாபகமே இல்லாதனால அப்பாவையும் புரிஞ்சுக்கல, வீட்டையும் மறந்து போயிட்டோம். ஆத்மாவை மறந்ததால் தந்தையையும் கூட மறந்து விட்டனர். தந்தை மூலம் தெரிந்து கொள்வதால் தான் ஆஸ்தி கிடைக்கின்றது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுடைய நாலேஜ் கிடைக்கணும்னா அதுக்கு சிவன் அருள் வேணும். நம்மளாம் வந்து சாதாரண பிகேஸ் கிடையாது. சிவன் அருள் பெற்றதுனாலதான் அவருடைய மகா வாக்கியங்களை கேட்கவே முடியுது. எல்லாராலையும் கேட்க முடியாத. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து ஆஸ்தி அனைவருக்குமே கிடைக்கின்றது. கொடுக்கறது அவர் ரெடி, நம்ம வாங்கணும்ல. அதுலதான் வரிசை கிரமம் இருக்கு. ஆஸ்தி கிடைக்காதவர் என ஒருவரும் இருக்க போவது இல்லை. அப்பாவுக்கு அவ்வளோ சொத்து இருக்கு இல்லையா? அல்ல குறையாத அமுத சுரபி போல கடவுள் எவ்வளவு வேணாலும் கொடுப்பாரு. தந்தை தான் வந்து அனைவரையும் தூய்மையாக ஆக்குகின்றார். நிர்வாண தாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். ஜோதியுடன் ஜோதியாக ஐக்கியமாகிவிட்டார். பிரம்மத்தில் கலந்து விட்டார் அப்படின்னு சாமியாருங்க சரீரம் விட்டா சொல்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. அது ஞானமே இல்லைங்க. யாரும் வந்து ஜோதியோட ஜோதியா கலக்க முடியாது. ஆத்மா பரமாத்மாவோட கலந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆத்மா செத்து போச்சுன்னு அர்த்தம். இது வந்து ஆத்மாக்கு சாவே கிடையாது. ஆத்மா போய் ரெஸ்ட் எடுக்குது, அப்புறம் ரிட்டர்ன் வரும் பூமியில நடிக்கிறதுக்காக. வீட்டுக்கு போறது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் இல்லையா? அதனால ஐக்கியம்லாம் ஆயிட்டா அப்புறம் அடுத்த சைக்கிள் யார் நடிக்கிறது? அந்தந்த ஆத்மா தானே நடிக்கணும். ஒவ்வொரு ஆத்மா யூனிக் பர்சனாலிட்டி. அவங்களோட ரோலை வேற ஒருத்தவங்களால நடிக்க முடியாது. அவங்களால தான் நடிக்க முடியும். அவர் எங்க போறது? யோசிச்சு பாருங்க டைரக்டரோட நிலைமைய. நம்ம ரோலை நம்ம தாங்க ப்ளே பண்ணணும்.
அதனால ஆத்மா வந்து கடவுளோட ஐக்கியம்லாம் ஆகாது. நாம் யாரிடம் வந்துள்ளோம் என நீங்கள் அறிவீர்கள். இது மனிதர்களால நடத்தப்படக்கூடிய சத்சங்கம் அல்ல. ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து நீண்ட காலம் பிரிந்திருந்தனர். இப்பொழுது அவருடைய சங்கம் தொடர்பு கிடைத்திருக்கின்றது. உண்மையிலும் உண்மையான இந்த சத்தியமானவருடைய சங்கம் தொடர்பு 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் கிடைக்கின்றது. சத்திய யுகம், திரேதா யுகங்களில் முரளி கிளாஸ் நடக்குமா? சத்தியுகம், திரேதா யுகத்துல பக்தியும் கிடையாது, ஞானமும் கிடையாது. நாலேஜ் உள்ள டெப்த்தில் இருக்கும். ஞானத்தினுடைய பிராப்த கர்மா அங்க வேலை செய்யும். அங்க போய் நாம முரளி கிளாஸ்லாம் கேட்க முடியாது. மற்றபடி பக்தி மார்க்கத்துல எண்ணில் அடங்காத சத் சங்கங்கள் இருக்கின்றன. இப்பொழுது உண்மையிலேயே சத்தியமானவர் ஒரே ஒரு சிவ தந்தை தான். இப்பொழுது அவருடைய தொடர்பில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நான் இறை மாணவன். பகவான் எனக்கு பாடம் கற்பிக்கின்றார் என்ன நினைவு, அந்த நினைவு இருந்தாலும் கூட அஹோ பாக்கியம். நீங்க கடவுள் அப்பாவை தான் நினைக்கணும் அவசியம் இல்லை, டீச்சரா கூட நினைக்கலாமே. ஆக மொத்தம் அவரை நினைக்கணும். குருவா நினைக்கலாம், டீச்சரா நினைக்கலாம், தந்தையாக நினைக்கலாம், ஃப்ரெண்டா நினைக்கலாம், துணைவனாக நினைக்கலாம். ஏதோ ஒரு சம்பந்தத்துல ஆக மொத்தத்துல அவரை என்ன பண்ணணும், நினைக்கணும். எப்படியாவது நினைக்கலாம். இந்த ஒரே சம்பந்தத்துல நினைச்சா கூட சில சமயம் போர் அடிக்கும்ல. அதான் வெரைட்டி சம்பந்தத்துல கடவுளை நினைவு செய்யலாம். நம்முடைய பாபா இங்கே இருக்கின்றார். எங்க இருக்கிறாரு? பூலோகத்துலதான் வந்துட்டார்ல. நம்மளுடைய ஆத்மாவுடைய தந்தை. அவரே நம்மளுக்கு ஆசிரியராகவும் இருக்கின்றார். அப்புறம் குருவும் அவரு தான். 3 பாகத்தையும் இப்பொழுது நடிக்கின்றார். ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பிரம்மா இருக்கார்ல, அவரு பாஞ்சுமுகி பிரம்மான்னு சொல்லுவாங்க. 5 முகம் இருந்ததுதான் பிரம்மாவுக்கு. 4 முகம் நீங்க பார்த்திருப்பீங்களா? ஒரு முகம் வந்து அப்படியே வானத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா. அதாவது 3 முகம் ஃப்ரண்ட்ல இருக்கு, பேக்ல ஒரு முகம் இருக்கும், வானத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு ஒரு முகம். அப்ப சிவன் வந்து அந்த முகத்தை எடுத்துருவாராம். முதல்ல அங்கிருந்து எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து இல்லை, சில பேருக்குலாம் கோவம். இந்த சத்தியோட ஃபாதர் இருக்கிறார்களே, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாருங்க சிவன் வந்து எங்க பிரம்மாவுடைய மகன், அவரு பிரம்மா குமார். அவர் வந்து நினைக்கிறாரு சிவன் வந்து அந்த மேல இருக்கிற தலையை எடுத்துட்டாரு, ஒரு தலையை எடுத்துட்டாரு. அதனால அவருக்கு ரொம்ப கோவம் சிவன் மேல. அதனாலதான் யஜ்யத்துல அவரை வந்து புறக்கணிப்பாரு. தக்ஷன் அவன் தக்ஷ பிரஜாபதி அப்படின்னு பேரு. பிரஜாபதி பிரம்மாவுடைய குழந்தை தக்ஷன். அவர் தான் யஜ்யத்தெல்லாம் எப்படி வளர்க்கறதுன்னு சாஸ்திரங்கள் எழுதி வச்சது. பிரம்மா குமார் அப்படின்னு சொல்லுவாங்க பக்தி மார்க்கத்துல. இப்ப அந்த ஒரு தலை போனதுக்கு ஞான மார்க்கத்துல என்ன விஷயம் அப்படின்னா, பாபா வந்து முதல்ல அந்த பிரம்மா பாபாவுடைய பாடி கான்சியஸ் எடுத்துட்டாரு. அப்ப எந்த உடம்புல சிவ பாபா வராரோ அந்த உடம்புல இருக்கிற பிரம்மா பாபா டோட்டலா சோல் கான்சியஸ்ல தான் இருப்பாரு. ஆத்மா உணர்வுல தான் இருந்தாரு. முதல் தலை எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் என்ட்ரி ஆகினாரு. தேக அபிமானத்தை அவர் எடுத்துட்டு உள்ள வந்துட்டாரு சிவ பாபா. அதுக்கப்புறம் 3 தலை ஃப்ரண்ட்ல இருக்குல்ல, அது வந்து தந்தை, ஆசிரியர், சத்துகுருவா இருக்கிறாரு. பின்னாடி ஒரு தலை இருக்குல்லையா, அது தரம்ராஜ். லாஸ்ட்ல டர்ன் ஆகும் அந்த தலை. அப்ப வெறும் லாஃபுல்லா இருப்பாரு. இன்னும் நீதி தேவன் வரல. இது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு அப்பா டீச்சர் குருவா இருந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு, பாலனை பண்ணிட்டு இருக்கிறாரு, வரமா அழிச்சிட்டு இருக்கிறாரு. இது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இப்ப இருக்கும் பொழுதே. அதுக்கப்புறம் நம்ம தரம்ராஜ் வரும் பொழுது அவர் வந்து வெறும் நீதி தேவனா தான் இருப்பாரு. அப்ப போய் நம்ம புருஷார்த்தெல்லாம் பண்ண முடியாது. என்ன செய்யணுமோ இப்பவே செய்யணும். தந்தை, ஆசிரியர், குருவாகவும் இருக்கின்றார். 3 பாகத்தையும் இப்பொழுது இறைவன் பிரம்மா மூலமாக நடித்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளை தன்னுடையவராக ஆக்குகின்றார். முதல்ல நினைவின் மூலமே நாம செஞ்ச பூர்வ ஜென்ம பாவங்கள்லாம் எப்படி போகும்? பாபாவுடைய நினைவின் மூலமாகத்தான் அந்த பாவ கர்மங்கள் அழியும் என்று சிவ தந்தை சொல்கின்றார். சிவ தந்தையை நினைவு செய்வதன் மூலமாகவே பாவங்கள் நீக்கப்படுகின்றன. அதனால அவருக்கு பாப்ப கடேஸ்வரன் அப்படின்னு கூட ஒரு பெயர் இருக்கு.
பிறகு உங்களுக்கு ஒளி கிரீடம் கிடைத்து விடுகின்றது. பாவம் எல்லாம் போயிடுச்சுன்னா ஆத்மா பிரைட் ஸ்டாரா மாறும். அப்புறம் நான் ஒளி கிரீடம் கிடைக்கும். இதுவும் கூட ஒரு அடையாளம் தான். மற்றபடி ஒளியை பார்க்க முடிகின்றது அப்படி இல்லை. தலைக்கு பின்னாடி ஒளி வட்டம்லாம் தெரியுது அப்படின்னு கண்ணாடியில எல்லாம் பார்த்தா தெரிய போறது கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது தூய்மையினுடைய அடையாளம் ஆகும். இந்த ஞானம் வேறு யாருக்குமே கிடைக்காத. கொடுப்பவர் ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே. அவருக்குள்ள முழுமையான ஞானம் இருக்கின்றது. நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபம் ஆவேன் என தந்தை சொல்கின்றார். இது தலைகீழான கல்ப விருட்ச மரமாகும். இது கல்ப மரம் தானே. முதல்ல தெய்வீக மலர்களின் மரமாக இருந்தது சத்தியுகத்துல. இதே கல்ப விருட்ச மரம். எல்லா மனிதர்களும் தேவதைகளா இருந்தாங்க. மலர் போன்ற மனம் உடையவர்களாக இருந்தாங்க. இப்போ இப்ப எப்படி இருக்காங்க? அதே தேவதைகளே இப்ப முதல்ல முள்ளு நிறைஞ்ச காடு மாதிரி இருக்கு. அதில் அவங்க மனசுல அந்த துக்கம் கொடுக்கக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கு. மலரா இருந்தவங்க முள்ளா மாறி இருக்காங்க கலியுகத்துல. இப்பொழுது முள் நிறைந்த காடாக ஆகிவிட்டது. ஏனென்றால் 5 விகாரங்கள் வந்து விட்டன. முதலில் முக்கியமான விகாரம் தேக அபிமானம். பாடி கான்சியஸ் வந்ததுனாலதான் எல்லா விகாரமும் வந்திருக்கு. அங்கே தேக அபிமானம் கிடையாது சத்தியுகத்துல. நாம் ஆத்மா என்று மட்டும் தெரியும். மற்றபடி பரமாத்மா தந்தை தெரியாத. பரமாத்மா நாலேஜ் கிடையாது. சிருஷ்டி சக்கரத்தோட நாலேஜ் கிடையாது. ஆனா ஆத்மானு புரிஞ்சு வச்சிருப்பாங்க. நாம் ஆத்மா என்பது மட்டும் தெரியும். ஆத்மா அவ்வளவுதான். வேறு எந்த ஞானம் கிடையாது. இப்ப அந்த பாம்பினோட எக்ஸாம்பிள் இருக்குல்ல, நாகமணி வச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அது பௌர்ணமி அன்னைக்கு அந்த சரீரத்தை என்ன பண்ணும், தோலை வந்து கழட்டிட்டோம். அப்போ வேற தோல் அதுக்கு இருக்கும். பாம்பு தோல் உரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாபா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து சொல்லியிருக்கிறாரு. இது நம்ம கூட உடலே நம்மளுக்கு வேஷம். அந்த பாம்புக்கு தோல் மாதிரி நம்ம உடம்பு. அது உரிச்சிட்டோம் அப்படின்னா ஆத்மா வெளியில வந்துடும். உடம்பை உரிச்சிட்டு ஆத்மா வெளியில வருது. அதுக்கு வேற ஒரு உடம்பு கண்டிப்பா கிடைக்கும். அது வந்து இயற்கை மரணமா இருந்தா. செயற்கை மரணமா இருந்தா ஆவியா சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். அந்த காலகட்டம் வரும் பொழுதுதான் ரீபர்த் வந்து கிடைக்கும். 50 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா 50 வருஷமா அவங்க ஆவியா அலையணும். அப்புறம் அந்த டைம் வரும்பொழுது அவங்களுக்கு ரீபர்த் கிடைக்கும். அதுவும் சாதாரண பர்த்தா இருக்காது. கஷ்டப்படக்கூடிய பிறவிதான் கிடைக்கும். ஏன்னா அது விதியை மீறிட்டாங்க. டிராமால நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு யாரு காரணம்? நான் ஏதோ பூர்வ ஜென்மத்துல செஞ்சது இப்ப எனக்கு கஷ்டமா வந்து நிக்குது. அதை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்காக நான் அந்த உடம்புல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைக்க கூடாது. வெளியில வந்தா அது ஒரு மோசமான, என்ன சொல்லலாம், அது பயங்கரமான துக்கம் அது. அதனால எந்த கஷ்டமோ நஷ்டமோ உடம்புல இருந்து அனுபவிக்கணும். இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ட்ராமா வந்து நாட் அலவுடு. ட்ராமால நான் செஞ்ச வினைகளை நான் தான் செட்டில் பண்ணணும். அந்த வினைகளை செட்டில் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? உடம்பு மூலமா வியாதி வரலாம், மனுஷங்க மூலமா அந்த அவமானங்கள் கிடைக்கலாம், ரிலேஷன்ஸ் மூலமா பிரச்சனைகள் வரலாம், பொருளாதார பிரச்சனை வரலாம். இது எல்லாமே நம்மளுடைய பூர்வ ஜென்ம கணக்கு தான். நாம தான் செஞ்சிருக்கோம். அதை முதல்ல ரியலைசேஷன் பண்ணாலே இது சரி பண்ணணும்னா ஈஸ்வரனை நினைக்கணும். கடவுளை நினைக்க நினைக்க பாவ கணக்கு சரியாகும். பாவ கணக்கு குறையுதுன்னா இந்த துக்கமும் குறையும். எந்த பிறவில என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, எவ்வளவு துக்கப்படுறேன் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப பாவத்தினால தானே துக்கம் வருது. அப்ப பாவத்தை சரி பண்ணணும்னா கடவுளை நினைக்கணும். நினைங்க, எக்ஸ்ட்ரா நினைங்க. அவ்வளவு பாவம் நாம தான் அதிகமா பண்ணியிருக்கோம்னு கடவுள் தானே சொல்றாரு. அதிகமான டைம் எடுத்து கடவுளை நினைக்க நினைக்க தான் பாவங்கள் சரியாகும். இதுக்கு வந்து அந்த தற்கொலை பண்ணிக்கிறது அதுக்கு வந்து தீர்வு ஆகாது. நம்ம செஞ்சதை நாம தான் சரி பண்ணணும். அது ஒருவேளை முற்பிறவிகளை செஞ்சிருந்தா கூட நாம தானே செஞ்சிருக்கோம். அந்த ஆத்மா தானே செஞ்சது. அதை நாம தான் சரி பண்ணணும். இப்ப ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டுமே தூய்மை இழந்து போய் கிடக்குது. ஆத்மா தூய்மை இழந்து விட்டது என்றால் இந்த சரீரம் விடுபட்டு விடும்.
ஆத்மாக்கள் அனைத்தும் ஓடிவிடும். இந்த நாடகம் முடிவடைகின்றது என்ற ஞானம் இப்பொழுது உங்களுக்குள் இருக்கின்றது. இன்னும் கிளைமேக்ஸ் வரப்போகுது. அதோட லாஸ்ட் ஃபைனல். இப்பொழுது நாம் தந்தையிடம் செல்ல வேண்டும். ஆகையினால வீட்டை நினைவு செய்ய வேண்டும். இந்த சரீரத்தை விட்டுவிட வேண்டும். மனசுனால இந்த பாடியில ஸ்டேஜ் அனுபவம் செய்யணும். சரீரம் அழிந்து விட்டது என்றால் உலகம் இருந்தானே இல்லைன்னா எல்லாம் ஒண்ணுதான். எனினும் அவர்கள் பிறகு இங்கேதான் மறுபிறவிகள் எடுப்பார்கள். இங்கதானே பிறந்தாகணும் அடுத்த யுகம் வர வரைக்கும். நீங்கள் மலர்களின் உலகத்தில் மறுபிறவி எடுக்க வேண்டும். மனசுல செட் பண்ணிக்குவாங்க. நான் சத்தியுகத்துல தான் வரணும். என்னோட அடுத்த பிறவி சத்தியுகம் தான் அப்படின்னு நினைங்க. தேவதைகள் தூய்மையானவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். நாம தான் ஒரு காலத்துல மலராக தேவதையாக இருந்தோம். பிறகு முள்ளாக ஆகிவிட்டோம். மீண்டும் மலர்களின் உலகத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும் என நீங்கள் அறிவீர்கள். முன்னால் செல்ல செல்ல உங்களுக்கு காட்சிகள் நிறைய தெரியும். இது ஒரு விளையாட்டு. காட்சி பார்க்கறது. மீராலாம் அந்த காலத்துல டிரான்ஸ்ல போயிடுவாங்க. அப்படியே கிருஷ்ணாவோட ஊஞ்சல்லாம் ஆடுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. அப்படிலாம் காட்சி தான் பார்த்துருக்காங்க. ஒரிஜினல் கிருஷ்ணரோட மீரா போகல. அது காட்சி தான். அவங்களுக்கு ஆக்சுவலா ஞானமும் கிடையாது. ஆத்மா பரமாத்மா எதுவுமே தெரியாத மீரா வைகுண்டத்திற்கு உண்மையிலே போகல. வைகுண்ட காட்சிய பார்த்தாங்க. இங்கேயேதான் அவங்க ரீபர்த்ல இருக்காங்கல்ல. வைகுண்டத்துக்கு போயிட்டாங்க மீரா. அவங்க வைகுண்டத்துக்கு போகல. இங்க கூட மீரா மாதிரியே ஒரு கேரக்டர் ஆண்டாள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களும் நல்ல சிறந்த விஷ்ணுவோட பக்தரா இருந்தாங்க. கடைசியில அந்த ஆண்டாள் போயிட்டாங்க. அந்த சிலைக்குள்ளே போயிட்டாங்க. விஷ்ணுவோட சிலைக்குள்ள அப்படியே மறைஞ்சிட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்களே. அவங்க எப்படி போனாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க ரீபர்த்ல இருப்பாங்க. ஆண்டாள், மீரா அந்த மாதிரி யாரெல்லாம் கடவுளே நினைச்சிட்டு, அவங்கள பொறுத்த வரைக்கும் விஷ்ணு தான் கடவுள். அவங்களே நினைச்சிட்டு சரீரா விட்டுருக்காங்களே. அப்ப விஷ்ணுகிட்ட போக முடியுமா அப்படின்னா சத்தியுகம் தான் இல்லையே. எப்படி போக முடியும்? இங்கதான் ரீபர்த்ல இருக்காங்க. இந்த பிராமண குலத்தை சார்ந்தவர்களா ஒருவேளை இருக்கலாம். மீராவும் சரி, ஆண்டாளும் சரி. அப்படின்னா அவங்க பிகே ஆவாங்க. அப்போ பிகே ஆயிட்டு கிளாஸ் கேட்டாங்கன்னா அவங்க சத்தியுகத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடனம் ஆடினால் போதும் சத்தியுகத்துல வைகுண்டத்திற்கு சென்று விடுவர் என்பது கிடையாது. அப்படி நிறைய பேர் நடனம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. டிரான்ஸ்ல சென்று பார்த்து விட்டு வந்தனர். அதுக்கப்புறம் சில பேர் இந்த டிரான்ஸ்ல எல்லாம் போறாங்களே, போயிட்டு டான்ஸ்லாம் ஆடுறாங்க. ஆஹா, அப்ப இவங்க கண்டிப்பா சத்தியுகத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு நிறைய பேரால நம்பப்பட்டவர்கள் பாபா விட்டு போயிட்டாங்க. அதுதான் டிரான்ஸ் கட் பண்ணி வச்சிருக்காரு. டிரான்ஸ்ல போகக்கூடாது அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏன்னா அவங்க ஞானமும் கேட்க மாட்டேங்கிறாங்க, கிளாஸும் கேட்க மாட்டேங்கிறாங்க, யோகாவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த காட்சி பார்க்கறது, கிருஷ்ணரோட டான்ஸ் ஆடுறது அது பிடிச்சிருக்கு. அதனால அங்கே போயிட்டு வராங்க. அப்புறம் ஆளே காணாம போயிடுறாங்க. விகாரத்துல போயிடுறாங்க. அதனால தான் பாபா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் போகக்கூடிய பாதை ஒழுங்காக ஸ்லிப் ஆகாமல் போனீங்கன்னா நேராக வைகுண்ட ரஸ். ஸ்லிப் ஆனீங்க, மலையிலேருந்து பாதையில் விழுந்தீங்க, அப்புறம் எலும்பு கூட தேராது. அப்புறம் நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இப்போவே சொல்லிட்டாரு. நேராக பாபா பாபான்னு அந்த ஸ்ரீமத்துன்ற கயிறை பிடிச்சிட்டு போனீங்கன்னா வைகுண்ட ரசம். கீழே விழுந்தா அதல பாதாளத்தில் ஒரு எலும்பு கூட தேராது அப்படின்னு பாபா பயமுறுத்துறாரு. அப்படியாவது பயப்படுறாங்களா அப்படின்னு பார்க்குறாரு. பக்தியில் கூட ஒரு பயபக்தின்னு ஒன்று இருக்கும். ஒரு பயம் இருந்தால் தான் பக்தி அதிகமாக பண்ணுவாங்க. இந்த நாலேஜில் வந்த உடனே கடவுள் நம்ம அப்பா ஆயிட்டார்ல, அதனால அந்த பயம்லாம் போயிடுச்சு. அவரே பயமுறுத்த வேண்டியதாக இருக்கு. ஸ்லீப் ஆகாமல் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஞானம் யோகத்தை கற்றீர்கள் என்றால் நீங்கள் வைகுண்டத்தின் எஜமானராக ஆக முடியும். தந்தையை விட்டுவிட்டால் விகாரம் அப்படிங்கிற சாக்கடையில் போய் விழுவீங்க. அந்த கயிறை மிஸ் பண்ணாமல் வாங்க அப்படின்றார். ஆச்சரியப்படும்படியாக தந்தையுடையவராக ஆக்கி நல்லலாம் நாலேஜ்லாம் கேட்டு சேவைலாம் பண்ணி மற்றவங்களுக்கு கடைசியில் பார்த்தா பாபா விட்டு போயிடுறாங்க.
மா மாயா வந்து பலமான அடி கொடுக்குது. இப்பொழுது தந்தையின் ஸ்ரீமத் படி நீங்கள் தேவதையாக ஆகின்றீர்கள். ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே உயர்வாக இருக்கணும் தானே. தேவதைகள் வந்து ஆத்மா சரீரம் ரெண்டுமே தூய்மையா இருக்கும். விகாரத்தின் மூலமாக தேவதைகள் பிறவி எடுப்பது கிடையாது. இது நிர்விகாரமான சத்தியுகம், நிர்விகாரமான உலகமாகும். அங்கே 5 விகாரங்கள் இருப்பது கிடையாது. சிவபாபா சொர்க்கத்தை உருவாக்கி இருந்தார். அந்த சொர்க்கம் இப்ப எப்படி இருக்கு? நரகமாக்கிட்டீங்களே அப்படின்றார். இப்ப மீண்டும் கடவுள் வந்திருக்கிறாரு. சரி, நம்மளை முதல்ல மன்னிக்கிறாரு. நம்மளை மன்னிச்சுட்டு நம்மளுக்குன்னு ஒரு சைடு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆத்மா ரொம்ப வீக் சோலா இருக்கு. ஏதாவது திட்டினாக்கா மனசு உடஞ்சிடும்னு அவருக்கே தெரியுது. அதனால ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் ஆத்மாவுடைய பேட்டரியை சார்ஜும் பண்ணிட்டு இருக்கிறாரு. நிறைய வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்ப சங்கம யுகத்துல யாரு நல்ல விதமா படிக்கிறாங்களோ அவர்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை அடைவார்கள். நீங்கள் மீண்டும் படிக்கின்றீர்கள். போன கல்பத்துல படிச்ச மாதிரி கல்பம் தோறும் படிச்சபடிதான் இருக்க போறீங்க. இந்த சங்கம யுகம்ல 5000 இயர்ஸ்க்கு எக்ஸாக்டா நம்ம படிச்சுட்டு இருப்போம். இந்த 5000 இயர்ஸ்ல படிக்கிறோம், அடுத்த 5000 இயர்ஸ்ல படிப்போம், நெக்ஸ்ட் 5000 இயர்ஸ்க்கு வரும்பொழுது இதே பாடத்தை படிச்சுட்டு தான் இருக்க போறோம். இந்த சக்கரம் சுற்றியபடிதான் இருக்கும். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட, இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற, மீண்டும் நடக்க போகின்ற நாடகமாகும். இதிலிருந்து யாரும் விடுபட முடியாத. எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொசு பறக்குது இல்ல ஈயே பறக்குதுன்னு வச்சுக்கோங்க. கல்பத்துக்கு பிறகும் கூட இப்படியே தான் பறக்கும். இதை புரிந்து கொள்றதில் கூட ஒரு நல்ல புத்தி வந்து தேவை. இப்ப என்ன நடக்குதோ 5000 இயர்ஸ் கழிச்சு அது அப்படியே நடக்கும். ட்ராமால, சினிமாலெல்லாம் பாக்குறோம்ல, அது வந்து அப்புறம் பார்த்தோன்னா திருப்பி அதே தான் வரும், அதே காட்சிகள் தான் வரும். அதே மாதிரிதான் இது இது சினிமா மாதிரி வச்சுக்கோங்களேன். இது எந்தெந்த காட்சிகள்லாம் பாக்குறீங்களோ இது 5000 இயர்ஸ் கழிச்சு இதே காட்சி பார்க்க போறோம். இது ஏற்கனவே ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிச்சுங்க. கடவுள் எவ்வளவு கிரேட் இல்ல. அதே ஷூட்டிங்ல என்ன நடந்ததோ அதே திரும்பவும் 5000 இயர்ஸ் கழிச்சு எக்ஸாக்டா நடக்க போகுது. நம்மளோட 84 வேஷம் ஒரு ஃபேஸ் மாதிரி இன்னொரு ஃபேஸ் கிடையாது. ஒரு ரோல் போல வேற ரோல் கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் எந்த ரோல் பிளே பண்றேனோ 5000 இயர்ஸ் கழிச்சு அதே ரோல்ல நான் பிளே பண்ண போறேன். ஒண்டர்ஃபுல் டிராமா. அந்த டிராமாவை கிரியேட் பண்ணாரு, அவர் எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லா இருப்பாரு. இது கர்ம கஷேத்திரமாகும். இங்க பரந்தாமத்துல இருந்து நடிக்கிறதுக்காக பூலோகத்துல வந்து ஆளுக்கு ஆளு நடிச்சிட்டு இருக்கிறோம், ஆளுக்கு ஒரு வேஷத்தை போட்டு. இப்ப இந்த படிப்புல சிலர் வந்து மிகவும் புத்திசாலியாக ஆகிவிடுகின்றனர். சிலர் இப்பொழுதுதான் படித்து கொண்டிருக்கின்றனர். சிலர் படித்து படித்து நல்லா படிச்சாங்கன்னா ஏற்கனவே பல வருஷம் பிகேவா இருக்கிறவங்கள விட ஷார்ப்பா போயிடலாம், மேல போகலாம், விடாமுயற்சி செஞ்சா அப்படின்றார். ஞான கடல் அனைவருக்கும் கல்வி கற்று தந்து கொண்டே இருக்கின்றார். எல்லாருக்கும் ஒரே கிளாஸ் தான், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. அந்த கிளாஸ் வந்து நல்ல முறையா நம்ம வந்து படிச்சோம், நல்ல யோகா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சத்தியுகத்திலே உயர்ந்த பதவி கிடைக்கும். தந்தையுடையவராக ஆகிவிட்டால் பிறகு உலகின் ஆஸ்தி உங்களுடையதுதான். தூய்மையற்று இருக்கக்கூடிய உங்கள் ஆத்மாவை கண்டிப்பாக தூய்மையாக ஆக்க வேண்டும். அதற்கான சகஜமான யுக்தி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் வர வேண்டும். மற்றபடி முக்தி தாமம், ஜீவன் முக்தி தாமம்னு 2 இருக்கு. முக்தி தாமம்ன்றது நம்ம வீடு, ஜீவன் முக்தி அப்படின்றது உடம்புல இருந்தாலும் முக்தி அடைஞ்ச நிலையில நம்ம தேவதைகள்லாம் இருப்பாங்க. நம்ம தான் அது எப்பன்னா சத்தியுகத்துல. மேலும் நாம் ஒருவரை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யாம ஏக் பாப் தூசரானா கோய் அந்த ஸ்டேஜ்ல இருந்து யோகா பண்ணும் பொழுது கண்டிப்பா சத்தியுகத்துல வந்துரும். அதிகாலையில எழுந்து, அதுவும் விடியற் காலை அமிர்த வேலை யோகா பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது ரொம்ப சிறப்பு. நான் அஷரீரியா வந்தேன். வரும்போது என்ன எடுத்துட்டு வந்தேன்?
உடம்ப எடுத்துட்டு வந்தேன் பரந்தாமத்துல இருந்து. வெறும் ஆத்மாவாகியே நான் மேல இருந்து கீழே வந்தேன். அசரீரி ஆயிட்டு தான் மேல போறேன். இந்த உடம்பு எடுத்துட்டு பறந்துலாம் போக முடியாது. புள்ளியா வந்தேன், புள்ளியா மேல போறேன். இந்த பயிற்சி நம்ம செய்யணும். பிறகு எந்த தேகதாரியையோ நாம் ஏன் நினைவு செய்ய வேண்டும்? பாபா கேட்கிறாரு. ஏன் நினைக்கணும்? வரும்போது நாமளே முதல்ல தேகம் கிடையாது. ஆத்மா புள்ளியா வந்துச்சு. போகும்போது புள்ளி ஆகணும். இருக்கும்போது என் புள்ளி ஆயிட்டு புள்ளிய நினைக்கக்கூடாது. எதுக்கு தேகதாரியை நினைக்கணும்னு கேட்கிறாரு. அதிகாலையில் அமிர்த வேளையில எழுந்து தனக்குள்ள இப்படிலாம் பேசுங்க. எப்படி பேசுறதுன்னு கூட சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதிகாலை அமிர்த வேலை என்ன சொல்லப்படுகின்றது? பிரம்ம முகூர்த்தம் கூட சொல்லலாம். ஞான கடலிடம் ஞான அமிர்தம் இருக்கின்றது. ஆக ஞான கடல் சொல்கின்றார், அதிகாலை நேரம் மிகவும் சிறப்பான நேரமாகும். அதிகாலையில் எழுந்து அன்போடு சிவ தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைச்சிருக்கிறீங்க. எப்படி பேசுறது அமிர்த வேலையிலன்னு சொல்லி கொடுக்குறாரு பாபா. 5000 இயர்ஸ் கழிச்சு கிடைச்சிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அப்படின்லாம் நீங்க ஏன் ப்ராக்டிக்கலா பேசக்கூடாது பாபா கிட்ட அமிர்த வேலையில? இப்ப தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீக்கப்படும். ஸ்ரீமத் படியும் நடக்க வேண்டும். கண்டிப்பாக சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். தந்தையை நினைவு செய்யும் பழக்கம் ஏற்பட்டு விட்டது என்றால் குஷியோட அமர்ந்து இருப்பீர்கள். யார் என்ன சொன்னாலும் உரைக்காது. உரைக்குதுன்னா நம்ம பாபாவை நினைக்கல அப்படின்னு அர்த்தம். கனெக்ஷன் பாபாவோட இருந்தா நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ அதை கூட அவர் எடுத்துருவார். நம்மளுக்கு எதுவுமே ஒரு சின்ன இப்போ ஒரு கொடை நிழல்ல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வெயிலோட கிரணங்கள் நம்ம மேல படாதுல்ல. மழையில இருந்தா மழை துளி நம்ம மேல படாது. அது போல சிவபாபா நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு குடையாக இருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுவாரு. ஆனா கண்டிஷன் என்னது? அவரோட நினைவுல இருக்கிறவங்களுக்கு. அதனாலதான் என்ன நினைங்கன்றாரு. பாபா நினைவுல இருந்தா நம்மள எதுவுமே தாக்காது. அப்ப எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். சரீரத்தின் கவர்ச்சியில் நீங்கியபடி இருக்கும். நம்மளுக்கு பாடி கான்சியஸ்லாம் ஒத்து வராது. பாபா நினைவுல இருக்கும் பொழுது எங்க இந்த சரீர உணர்வு வரும்? பிறகு டோட்டலா அப்படியே தேகத்தின் உணர்வே இல்லாம பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அது சம்ஸ்காரமா மாறிடும். மிகவும் குஷியாக இருக்கும். நீங்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது சத்தியுகத்துல குஷியோட தானே இருந்தீங்க. சுகம் சாந்தி நிறைய இருந்தது தூய்மையா இருக்கும் பொழுது. உங்களோட புத்தியில இந்த ஞானம் முழுமையாக இருக்க வேண்டும். முதலில் வருபவர்கள் கண்டிப்பாக 84 பிறவிகள் எடுப்பார்கள். 9 lakhsல வரவங்க. அதுக்கப்புறம் சந்திர வம்சத்துல வரவங்க சத்தியுகத்தை 8 பிறவி மைனஸ் ஆயிடும். திரேதாயுகத்துல வரவங்களுக்கு. திரேதாயுகத்துல லாஸ்ட் பர்த்ல வர்றவங்க கிட்டத்தட்ட 20 பிறவி விட்டுருவாங்க. 19 பிறவியை விட்டுட்டு 20வது பிறவில பிறப்பாங்க. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல வர்றவங்களுக்கு அப்படியே பிறவிகள் குறைக்கப்படும். அவங்களோட வருகையே கலியுகம் துவாபர யுகத்துல இருந்தா 84 பிறவி எடுக்க மாட்டாங்க. குறைஞ்சிட்டே வரும். இஸ்லாமியர்கள் இன்னும் குறைவாக பிறவி எடுப்பார்கள். வரிசை கிரமமாக மரத்தின் வளர்ச்சி ஏற்படுகின்றது அல்லவா? முக்கியமானது தேவி தேவதா தர்மம். ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மமாகும். பிறகு அதிலிருந்து 3 தர்மங்கள் உருவாக்கப்படுகின்றன. துவாபரயுகத்துல முதல்ல இஸ்லாமிசம், அப்புறம் புத்திசம், அப்புறம் கிறிஸ்டியானிசம். இது 3 துவாபரயுகத்துல உருவாக்கப்பட்டது. முக்கியமானது ஃபர்ஸ்ட் 2 யுகத்துல ஒரே தர்மம் தான் இருந்தது. அது ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம். தேவதா தர்மம் பிறகு அதிலிருந்து 3 தர்மங்கள் துவாபர யுகத்தில் ஏற்படுகின்றன. பிறகு இலை கிளை எல்லாமே வெளியில வருது. இப்பொழுது நீங்கள் நாடகத்தை பற்றி அறிந்திருக்கின்றீர்கள். இந்த நாடகம் பாபா இந்த எக்ஸாம்பிள் தான் சொல்லாம இருந்தாரு, அதை சொல்லிட்டாரு. பேன் மாதிரி மெதுவா ஊறிட்டே போயிட்டு இருக்கும். தலையில பேன் ஊர்ந்து போயிருக்குதுல, மெதுவா ஸ்லோவா ஊர்ந்து போகிற மாதிரி இந்த டிராமா ஸ்லோவா ஊர்ந்து போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு வினாடி டிக்
டிக் அப்படின்ற சவுண்டு போட்டுட்டு ஊர்ந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே சவுண்டு வராது. அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றாரு. டிக் டிக்குன்னு மூவ் ஆயிட்டே இருக்கு. ஒரு வினாடியில ஜீவன் முக்தி என பாடப்படுகின்றது. ஆத்மா தன் தந்தையை நினைவு செய்கின்றது. பாபா, நாங்கள் உங்களுடைய குழந்தைங்க. நாங்க சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். பிறகு நரகத்தில் ஏன் இருக்கணும்? நீங்க சொர்க்கத்தை படைச்சா நான் சொர்க்கத்துல எல்லாம் இருக்கணும். ஏன் எனக்கு நரகத்துல பிறவி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சில குழந்தைங்க கேட்குறாங்க. அப்ப தந்தை சொல்றாரு, அப்பா சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்றாருன்னா அப்பா சொர்க்கத்துக்கு தான் அமிச்சாரு. நீங்க நரகத்துல வந்துட்டு அதுக்கும் நம்மள காரணம் ஆகக்கூடாது. நீங்கள் சொர்க்கத்துல தான் முதல்ல இருந்தீங்க. 84 பிறவி எடுத்து எடுத்து எல்லாத்தையும் இழந்து போய் கடைசியில உங்களையும் மறந்து என்னையும் மறந்து இந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு பாபா சொல்றார். இப்பொழுது என் வழிப்படி நடந்து செல்லுங்கள். வாழ்க்கையின் நினைவின் மூலமே தந்தையின் நினைவின் மூலமாகவே பாவங்கள் நீக்கப்படும். பாப்பா கட்டேஸ்வர் கடவுள் மட்டும்தாங்க. அவரை நினைச்சாதான் பாவங்கள் நீக்கப்படும். ஏனெனில் ஆத்மாவில் தான் துரு பிடிச்சிருக்கு. அது சரி பண்ணணும்னா கடவுளை நினைவு செய்ய வேண்டும். சரீரம் ஆத்மாவின் ஆபகரணம் ஆகும். ஆத்மா தூய்மையாக இருக்கும் பொழுது சரீரமும் தூய்மையா இருந்தது. 24 கேரட்ல செஞ்ச கோல்டு எப்படி இருக்கும்? 24 கேரட். 18 கேரக்டர் 9 கேரட்ல செஞ்ச கோல்டு எப்படி இருக்கும்? அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும். அது மாதிரி ஆத்மா தூய்மையா இருக்கும் பொழுது சரீரமும் தூய்மையா இருந்துச்சு. நாம சொர்க்கத்துல இருந்தோம் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்பொழுது தந்தை மீண்டும் வந்திருக்கிறாரு. அவர் வரும் பொழுது ஆத்மா எப்படி இருக்கு? துருப்பிடிச்ச இரும்பு போல இருக்கு. அப்ப சரீரம் அப்படிதானே இருக்கும். மீண்டும் தந்தை வந்துள்ளார் எனும் பொழுது தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தி எடுக்க வேண்டும் தானே. 5 விகாரங்களை விட வேண்டும். தேக அபிமானத்தை விட்டுவிட வேண்டும். வேலை மற்றும் காரியங்களை செய்தபடியே தந்தையை நினைவு செய்தபடி இருங்கள். ஆத்மா தன்னுடைய பிரிய தர்ஷனை அரை கல்பமாக நினைவு செய்து வந்தது. ஆனா அந்த பிரிய தர்ஷன் யாருன்னு தெரியாது. யார் அவரு? கடவுள் தான். ஆனா கடவுளை யாருன்னு தெரிஞ்சுக்காமலே கடவுளோட நினைவுல ஆத்மா பக்தியில இருந்துச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ கேர்லெஸ்னஸ்? அதுதான் கடவுளுக்கு புரியாத ரகசியம். இதுதான் தெரியறதுக்கு முன்னாடி இறைவன் யாருன்னு தெரியாதப்ப உருகி உருகி நினைச்சாங்க. தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நினைங்க மட்டும்தான் சொல்றாரு. ஆனா நினைக்கிறது கஷ்டமா இருக்கு. அந்த பிரியதர்ஷன் வந்துட்டாருங்க. காம சிதையில அமர்ந்து நீங்க கருப்பாயிட்டீங்க அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. இது மனிதனால் சொல்லப்படக்கூடிய ஞானம் அல்ல. இப்பொழுது நாம் அழகா, அதாவது ஃப்ளாலெஸ் டைமண்டா ஆகிறதுக்காக யோக அக்னியில அமர்ந்திருக்கின்றோம். ஞானத்தை சிதை அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க. இது யோகத்தின் சிதையாகும். நினைவின் சிதையின் மீது அமருவதன் மூலமாக பாவ கர்மங்கள் நீக்கப்படும். சீதை சிதையில தான் உட்காருவாங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ நாள் அயோத்தியால இருந்துட்டாங்களே. அதனால ராவனோட ஐட்டம்ஸ் தெரியாம அவங்களுக்குள்ள வந்திருக்கோன்னு அந்த தீ குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. 2500 வருஷம் நாமளும் ராவண ராஜ்யத்துல இருந்தவங்க. ராவனோட ஐட்டம்ஸ் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 5 விகாரம், அதை குழந்தைங்க, பேர குழந்தைங்க, கொள்ளு பேரன், எள்ளு பேரன் வரை வச்சிருக்கிறோம். அது எல்லாத்தையும் இந்த யோக அக்னியில எரிச்சிட்டு தான் ஆத்மா பரந்தாமத்துக்கு கிளம்பணும். இந்த சிதையின் மீது அமர்வதன் மூலமாக பாவ கர்மங்கள் நீக்கப்படும். ஞானம் அப்படிங்கிறது மெய் அறிவு என சொல்லப்படுகின்றது. தந்தை உங்களுக்கு சிருஷ்டியினுடைய முதலிடை கடையின் ஞானத்தை அளிக்கின்றார். உயர்ந்தாலும் உயர்ந்தவர் சிவ தந்தை, பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கர், பிறகு சூரிய வம்சம், அப்புறமா சந்திர வம்சம், அதன் பிறகு தர்மங்களின் உபகதைகள் அப்படிலாம் வருது. நடுநடுல ஜாயின் ஆகுது தர்ம பிதாக்களோட கதைங்க. மரம் எவ்வளவு பெருசா ஆயிடுச்சு பாருங்க. இப்பொழுது இந்த மரத்துக்கு வேரே கிடையாது. ஆகையினால ஆலமரத்தின் உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவி தேவதா தர்மம் எப்படி இருக்கு? மறைஞ்சு இருக்கு. ஆக்சுவலா வேறு இருக்கு. வேறு இப்பதான் போடுறாரு ஃபவுண்டேஷன். தண்டு இல்லை.
தண்டு கிடையாது. ஆனா வேர் இருக்கு. வேர் வந்து இப்ப பாபா வந்ததுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி தண்டும் இல்ல, வேரும் இல்ல. ஆனா மரம் நின்னுட்டு இருந்தது விழுதுகளால. மற்ற ரிலிஜியனோட விழுதுகளால மரம் நின்னுட்டு இருந்தது. அப்ப வேர் எங்க போச்சு? தண்டு எங்க போச்சு? இப்ப முதல்ல வேர ஸ்தாபனை பண்றாரு. அதுக்கப்புறம் தண்டு வரும். இந்த தேவி தேவதா தர்மம் மறைந்துள்ளது. அதனால தான் வந்து ஆலமரத்தோட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் உயர்வானவர்களாக ஆவதற்காக உயர்வான கர்மங்களை செய்கின்றீர்கள். தனது திருஷ்டியை தூய்மையாக ஆக்குகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது கீழான கர்மம் செய்யக்கூடாது. கெட்ட திருஷ்டி, மற்றவங்கள பாடி கான்ஷியஸ் வரா மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. தன்னை பாருங்கள். நாம லக்ஷ்மியை மனம் முடிக்க தகுதி உடைய ஆத்மா அபிமானியா இருக்கிறோமா அப்படின்னு பாருங்க. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு சிவ தந்தையை நினைவு செய்கின்றோமா என்று பாருங்கள். தினந்தோறும் கணக்கு பாருங்கள். டெய்லி சொல்றாரு பாபா, கணக்கு வைங்க, சார்ட் வைங்க, கணக்கை பாருங்க. லாஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோன்னு பாருங்க. முழு நாளில் தேகாபிமானத்துல வந்து நான் ஏதேனும் பாவ செயல் செய்யவில்லை தானே? இல்லாவிட்டால் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். மாயை சார்ட் வைப்பதற்கு கூட விடுவது கிடையாது. பார்த்தீங்களா? யோகா பண்ண கூட விட்டுருது மாயா, சார்ட் வைக்க விட மாட்டேங்குது. ஏன்னா சார்ட் வச்சா கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும் தெரிஞ்சு போச்சு. அப்ப மாயாவில் எதிர்க்குதுல்ல, அதுக்காகவே நம்ம சார்ட் வைக்கணுமா வேணாமா? வைக்கலாம். 24 நாட்கள் எழுதிவிட்டு பிறகு விற்று விடுகின்றனர். 24 நாள், 12 நாள், 10 நாள் அப்படி எழுதி 24 நாள் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தா ஆளை காணோம். தந்தைக்கு சிந்தனை இருக்கும் அல்லவா? இவங்க என்ன 24 நாள் சார்ட் வச்சாங்க, எங்க போச்சு இந்த குழந்தை? இன்னும் சார்ட்டே எழுதலையே அப்படின்னு அவர் கவலைப்படுறாரு. சார்ட் எழுதுறவங்க கவலைப்படல. யாருக்கு சார்ட் வைக்கிறாங்களோ, யாருக்கு லெட்டர் போடுறாங்களோ அவர் பார்க்குறாரு இந்த குழந்தை என்னாச்சு அப்படின்னு. இரக்கம் ஏற்படுகின்றது. குழந்தைகள் என்னை நினைவு செய்தார்கள் என்றால் அவர்களுடைய பாவம் நீங்கும் அல்லவா? இவ்வளோ கஷ்டத்துல கூட நம்மளை நினைக்காம தனியா ஃபேஸ் பண்றாங்க பார்த்தீங்களா பிரச்சனைய? அப்படின்னு நினைப்பாரா, நினைக்க மாட்டாரா? சார்ட் வைங்க, அப்பதான் தெரியும் நம்ம தனியா ஃபேஸ் பண்றோமா இல்லை பாபா கூட இருக்கிறாரா அப்படின்ட்டு. இதுல முயற்சி வந்து தேவைப்படுகின்றது. தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது எந்த சூழ்நிலையிலும். ஞானம் மிகவும் சகஜமானதுதான். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாய் விளங்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், அதிகாலையில் அமிர்த வேளையில் எழுந்து தந்தையிடம் இனிமேலும் இனிமையாக பேச வேண்டும். அஷரீரி ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். கவனம் இருக்க வேண்டும். தந்தையின் நினைவை தவிர வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், தனது திருஷ்டியை மிகவும் சுத்தமாக தூய்மையாக ஆக்க வேண்டும். தெய்வீக மலர்களின் தோட்டம் தயாராகி கொண்டு இருக்கின்றது. ஆகையால் மலர் ஆவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். மலராவே ஆகணும், அதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், தனது சக்திசாலியான மனநிலையின் மூலம் மனதின் சேவைக்கான சான்றிதழ் பெறக்கூடிய சுய பயிற்சியாளர், தன்னைத்தானே பயிற்றுவிப்பவர் ஆகுக. உலகத்திற்கு லைட் மற்றும் மைட், ஒளி மற்றும் சக்தியை கொடுப்பதற்காக அமிர்த வேலை நினைவுல சுயத்தின் பயிற்சியின் மூலம் அமிர்த வேலை யோகா பண்ணணும். அந்த அமிர்த வேலையில சுயத்திற்காக பயிற்சி செய்ய வேண்டும். உலகத்திற்கு லைட் மைட் கொடுக்கணும்னா முதல்ல நம்மளுக்குள்ள அந்த லைட் மைட் இருக்கணும். அப்ப அதுக்காக சுயத்திற்கான பயிற்சி அமிர்த வேலையில் செய்ய வேண்டும். சக்திசாலியான வாயு மண்டலத்தை உருவாக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் மனதின் சேவைக்கான சான்றிதழ் பெற முடியும். நம்ம ரெடி ஆனாதான் அந்த மனதின் சேவை செய்யலாம் அப்படின்னு ஒரு சான்றிதழ் வாங்கினாதான் நம்மளால அதை தொடர்ந்து செய்ய முடியும். கடைசி நேரத்துல மனதின் மூலமாகத்தான், அப்புறம் திருஷ்டியின் மூலமா மற்றவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய சேவை செய்ய முடியும். நசர் சே நிஹால் அப்படின்னு பாபா சொல்றாரு. நம்ம பார்வைப்பட்ட உடனே மற்றவங்க திருப்தி அடைவாங்க. நம்ம பாசிட்டிவா நினைச்சோம்னா மற்றவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ரீச் ஆகும். நம்மளுடைய உள் உணர்வு விருத்தியின் மூலமா மற்றவங்களுடைய விருத்தியையே மாற்ற முடியும். ஒரு நெகட்டிவ் பர்சனாலிட்டி இருக்கிறாங்கன்னா நம்மளுடைய பாசிட்டிவான உள்ளுணர்வு நெகட்டிவ் பர்சனாலிட்டியை பாசிட்டிவ் பர்சனாலிட்டியை மாற்றணும். அந்த அளவுக்கு சக்தி நம்மளுக்குள்ள அமிர்த வேலையில அந்த சக்தி நிரப்பி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட லைட்டு மைட்டு தருவதற்கான பயிற்சி செய்யும் பொழுதுதான் தடையற்ற வாயு மண்டலம் உருவாகும். அப்ப இந்த கோட்டை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்லோகன் சொல்றாரு, மனம், சொல், செயல் 3 விதமான சேவையை ஒன்றாக இணைந்து செய்யக்கூடியவர்கள்தான் புத்திசாலிகள் ஆவார்கள். எண்ணம், சொல், செயல் இந்த 3 மூலமாகவும் சேவை ஒரே நேரத்துல செய்யணும். மனசால வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே வார்த்தைகள்ல பாபாவுடைய நாலேஜ் சொல்லிக்கிட்டு அந்த முகத்தின் மூலமாக கூட ஒரு சேவை பண்ணணும். அப்ப எண்ணம், சொல், செயல் 3 மூலமா நம்ம சேவை பண்றோம் அப்படின்னு அர்த்தம். நல்லது. ஓம் சாந்தி.